வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு தமிழ் லெட்ஸ் பிளே ஃபேண்டசி யூடியூப் சேனல். நம்ம யூடியூப் சேனலுக்கு புது நண்பராக இருந்தீங்கன்னா நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அண்ட் இன்னைக்கு வந்து ஐபிஎல்ல 27வது மேட்சான எஸ்ஆர்ஹெச் வர்சஸ் பிபிகேஎஸ் மேட்சுக்கான ப்ரெடிக்ஷன் பார்க்க போறோம். இந்த மேட்ச் வந்து சனிக்கிழமை இரவு 7:30 மணிக்கு நமக்கு ஹைதராபாத்ல இருக்கக்கூடிய ராஜீவ் காந்தி இன்டர்நேஷனல் ஸ்டேடியம்ல தான் இந்த மேட்ச் வந்து நடக்குது. எல்லாரும் 7:30 மணிக்கு அவைலபிளா இருங்க. அண்ட் நம்மளுடைய டெலகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணாத நண்பர் பார்த்தீங்கன்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸ்மால் லீக்குக்கான டீம்ஸ், கிராண்ட் லீக்குக்கான டீம்ஸ், பிச்சு ரிப்போர்ட்டு, ஒன் பிளேயர் ஃபேண்டசி ஆப்ஷன் சொல்லி எல்லாமே நம்ம சேனல்ல உங்களுக்காக ஃப்ரீயா கொடுக்குறோம். நான் எதை வச்சு விளாடுறோமோ அதை தான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஜாயின் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. அதே போல நம்மளுடைய எக்ஸ்11 ஆப்ல ஜாயின் பண்ணனாலும் ஜாயின் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. பிளேயர்ஸோட ஸ்டாட்ஸ் இருக்கும். நம்மளுடைய எக்ஸ்11 ஆப்ல ஜாயின் பண்ணனாலும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ரெண்டு மேட்சுக்கு வந்து இன்னைக்கு மேட்ச்ல வந்து ஃப்ரீ கிவ்அவேலாம் கொடுக்குறாங்க. எஸ்ஆர்ஹெச் வர்சஸ் பிபிகேஎஸ் மேட்சுக்கு 25,000 ஃப்ரீ கிவ்அவே இருக்கு. அது போக உங்களுக்கு வந்து எல்லாமே ஆப்ஷன், நீங்க எதிர்பார்க்கக்கூடிய ஆப்ஷன் பூரா இதுல இருக்கு. அதனாலதான் நான் பர்சனலா என்னுடைய ஸ்மால் லீக் வந்து எக்ஸ்11 ஆப்ல சூஸ் பண்ணியிருக்கிறேன். ஒன் பிளேயர் ஃபேண்டசி ஆப்ஷன் நம்ம வேற இதுல ப்ளே பண்றோம். அதனால ஸ்மால் லீக்குக்கு ஒரு ஒர்த்தான ஒரு ஃபேண்டசி ஆப்பா இருக்கும். அது போக நம்ம சேனல் சார்பா இன்வெஸ்ட்மெண்ட் லீடர் போர்டு கொடுத்துருக்கோம். அதை மறந்துடாதீங்க. இன்னும் 50 மேட்ச் வந்து பெண்டிங் இருக்கு நமக்கு. அதுக்கப்புறம் ஹெட் டு ஹெட் பார்த்தோம் அப்படின்னா 23 மேட்ச்ல எஸ்ஆர்ஹெச் தாங்க 16 மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க. வெறும் 7 மேட்ச் மட்டும்தான் வந்து நம்மளுடைய பஞ்சாப் வந்து வின் பண்ணியிருக்கிறாங்க. ஆனா இப்போ இருக்கிற எஸ்ஆர்ஹெச் டீமும் பஞ்சாப் டீமும் பாத்தீங்கன்னா பஞ்சாப் சைடு வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க. அதுக்கு அடுத்ததான் பிச் ரிப்போர்ட். இந்த ராஜீவ் காந்தி இன்டர்நேஷனல் ஸ்டேடியம் ஆயிப்புன்னு சொன்னாங்க ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆரம்பிக்கும் போதெல்லாம் பாத்தீங்கன்னா. இன்னைக்கு எஸ்ஆர்ஹெச் வந்து அடிச்சா 300 தாங்க. என்னங்க 400 ஸ்கோர் கொடுங்க எங்களுக்கு, அப்பதான் நாங்க சேஸ் பண்றதுக்கு வழி இருக்கும் அப்படின்னு பார்த்தா 200 சேஸ் பண்ண தெரியல. ஆனா அந்த மாதிரி இந்த கிரவுண்டுக்கு வந்து பயங்கர ஹைப் ஏத்துனாங்க. பட் நம்ம இந்த பிச்சை வந்து உரைச்சு மதிப்பிட கூடாது. ஏன்னா பிச்சு ரிப்போர்ட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க அசால்ட்டா சொல்றது வந்து நிறைய சொல்லுவாங்க. ஆனா இந்த பிச்சிலே வந்து நீங்க ஃபர்ஸ்ட் மேட்ச் நடந்ததுக்கும் லாஸ்ட் மேட்ச் நடந்ததுக்கும் ஒரு வித்தியாசம் இருந்தது. இந்த லாஸ்ட் மேட்ச் நடந்தது பாத்தீங்க அப்படின்னா பிச்சு நம்பர் வந்து ஏதோ ஒண்ணு சொல்லியிருந்தாங்களே, பிச்சு நம்பர் வந்து 6 என்னமோ சொல்லியிருந்தாங்க. அந்த பிச்சு வந்து பர்டிகுலரா இந்த வென்யூ வந்து ரொம்ப ஹை ஸ்கோர் வென்யூ தான். ஆனா அந்த பர்டிகுலர் பிச்சு வந்து ஹை ஸ்கோரே பாத்தீங்கன்னா 165 தான். ஸோ இது பிச்சு நம்பர் 6ன்னு நினைக்கிறேன். நான் எனக்கு இதுல மென்ஷன் பண்ணல. பட் நம்ம அந்த பிச்சா இருந்ததுன்னா நான் கண்டிப்பா உங்களுக்கு வந்து நான் சொல்லிடுறேன். அது ஏன்னா அந்த ஹைதராபாத் கிரவுண்டுக்குள்ளே ஒரு பிச்சு இருக்கும்ல, அதுல ஒரு பிச்சு வந்து மோசமான பிச்சு. அதை வச்சு ஆடுறாங்களா இல்ல நல்ல ஹை ஸ்கோர் வரக்கூடிய வென்யூல ஆடுறாங்களாங்கிறத டெலகிராம்ல அப்டேட் பண்ணுவேன். அதனாலதான் டெலகிராம்ல டாஸ் போட்ட உடனே போடுறதுக்கு ஒரு 5 நிமிஷம் முன்னாடி பிச்சு ரிப்போர்ட்டை இந்த மாதிரி கொடுப்பேன். பவுண்டரி லைனு, பிச்சோட வியூ பிளஸ் தமிழ்லே உங்களுக்கு கூகுளே நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணாலே தமிழ்ல வந்துருது. ஸோ தமிழ்லே உங்களுக்கு கொடுத்தேன் அப்படின்னா எல்லாரும் படிக்கிறதுக்கு ஈஸியா இருக்குங்கிறதுனால தான் அதை கொடுக்குறேன். ஸோ ஃபாலோ பண்ணிக்கோங்க பிச்சு ரிப்போர்ட்டை. அண்ட் ஓவராலா பாத்தீங்க அப்படின்னா 3 மேட்ச் நடந்திருக்கு. 3ல 2 மேட்ச் வந்து பேட்டிங் செகண்ட் தான் வின் பண்றாங்க. ஆவரேஜான ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் 209 ஹைதராபாத்ல. அடுத்ததா 3 மேட்ச் நடந்திருக்கு பாருங்க. இந்த முதல் 2 மேட்ச் நடந்தது இல்ல, இது 2 வேற வேற பிச்சு. ஹைதராபாத்லே இருக்கக்கூடிய வேற வேற பிச்சு. இது வந்து நல்லா ஹை ஸ்கோர் போகக்கூடிய ஒரு பிச்சில் வந்து இந்த மேட்ச் வந்து நடத்துறாங்க. இந்த மேட்ச் வந்து லோ ஸ்கோர் வென்யூல நடத்துறாங்க. பிச்சு நம்பர் 6 என்னமோ நடத்துறாங்க. அதுல வந்து அதே பிச்சு இன்னைக்கு யூஸ் பண்றாங்களா இல்லையான்னு அப்புறம் தான் நமக்கு தெரியும், இப்போ தெரியாது. அண்ட் ஃபாஸ்ட் வந்து 9, ஸ்பின்னர் 2, ஃபாஸ்ட் 9, ஸ்பின்னர் 3, ஃபாஸ்ட் 10, ஸ்பின்னர் 3. இந்த ஹைதராபாத் பிச்சில் இந்த சீசன் கிடையாது, போன சீசன்லயுமே ஃபாஸ்ட் போலர்ஸ் வந்து மேட்சுக்கு மேட்ச் 10ல இருந்து 12 விக்கெட் எடுப்பாங்க. ஸ்பின்னரால அதிகமா விக்கெட் எடுக்க முடியாது. அதிகபட்சம் பாத்தீங்கன்னா அவங்களுடைய விக்கெட் வந்து 3ல இருந்து 5 விக்கெட் தான் இருக்கும். ஸ்கோர் வந்து நல்ல பேட்டிங் பிச்சில் போட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா 200 பிளஸ்ன்னு சொல்லுவேன். அதுவே இந்த பர்டிகுலர் லோ ஸ்கோர் வென்யூல போட்டாங்க அப்படின்னா ஸ்கோர் வந்து ஒரு 160 பிளஸ் தான் நம்மளால சொல்ல முடியும். ஸோ 2 பிச் இருக்கு, கன்ஃபியூஸ் ஆயிடாதீங்க. நான் டெலகிராம்ல உங்களுக்கு தெளிவா சொல்லிடுறேன். அதே போல நம்மளுடைய ப்ரெடிக்ஷன் ஃபர்ஸ்ட் வந்து எஸ்ஆர்ஹெச் ஒரே ஒரு மேட்ச், மொத்த மேட்ச் வந்து ஆர்ஆரை வந்து செம்மையா போட்டாங்க. அப்பா இந்த வருஷமும் எஸ்ஆர்ஹெச் தாங்க கப்பதுக்கி கையில கொடுத்துருங்க அப்படின்னும். பட் அதுக்கு அடுத்து நடந்த 4 மேட்சுமே அவங்க தோல்வியை மட்டுமே தான் பார்த்துட்டு இருக்கிறாங்க. 5 மேட்ச்ல ஒரு மேட்ச் தான் வின் பண்ணியிருக்கிறாங்க. 4 மேட்ச் வந்து தோக்கதான் செஞ்சிருக்கிறாங்க. இன்னைக்கும் அவங்களுடைய ஆப்போனன்ட் வந்து பஞ்சாப். முன்னாடிலாம் பஞ்சாப்பா போட்டு 2 பாயிண்ட் போனஸ் அப்படின்னு நினைச்சு ஆடுவோம்.
சிஎஸ்கே இருக்கட்டும், மும்பையா இருக்கட்டும், ஆர்சிபி எல்லாருமே பஞ்சாப் கூட மேட்சா போடு, 2 போனஸ் பாயிண்ட் வருது நமக்கு ரெடியா இருக்கு அப்படின்னு நினைப்போம். இப்பெல்லாம் அப்படி இல்லைங்க, காலம் மாறி போச்சு. பஞ்சாப் டீமு, டெல்லி டீமு இவங்கெல்லாம் போனஸ்ங்கிற லெவல் போய் இப்போ அவங்க கூட விளாண்டாலே பயமா இருக்கு. சிஎஸ்கே மும்பை கூட விளாண்டாதான் போனஸ் பாயிண்ட் சொல்லி அவனு சொல்றாங்க, அந்த லெவலுக்கு ஆகி போச்சு. ஸோ பாப்போம் ப்ரெடிக்ஷன். அண்ட் அபிஷேக் சர்மா ஹெட்டு, இஷான் கிஷான், அதுக்கப்புறம் நிதிஷ் ரெட்டி, கிளாஸ், அங்கிட் வர்மா. ஸோ 6 பேருமே சூப்பரான பிளேயர்ஸ், யாரையுமே குறைச்சி மதிப்பிட முடியாது. எல்லாருமே நல்லா ஆடக்கூடிய பிளேயர்ஸ் தான். இதுல இவரு ஸ்ட்ராங் இவரு வீக் அப்படின்னு கிடையாது. பட் கன்சிஸ்டன்சியும் இருக்கு. ஒரு மேட்ச் அடிச்சுட்டு 10 மேட்ச் அடிக்காம போறதும் இருக்கு. அதை தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். கன்சிஸ்டன்சியா ஸ்கோர் பண்ற பிளேயர் தான் நமக்கு தேவை. அதுல தான் நம்ம பார்க்கணும். அப்படின்னா இந்த சீசன்ல அபிஷேக் சர்மாவால பெருசா விக்கெட், ஐ மீன் ஒரு டாப் ஸ்கோர் போகவே முடியல. ஒரு 30+2 கூட அவரால் அடிக்க முடியல. பட் அபிஷேக் சர்மாட்ட நான் பார்க்கக்கூடிய பிளஸ் என்னன்னா, இந்த ஓவர் தான், இந்த ஓவர் தான் அவரை வந்து நம்மள வந்து டீம்ல செலக்ட் பண்ண வைக்குது இந்த சீசனை பொறுத்த வரைக்கும். பட் இந்த வெனியூல வந்து நல்லா ஆடி இருக்கிறாரு பாருங்க. 17 மேட்ச்ல 372 ரன் ஸ்கோர் பண்ணி 2 விக்கெட். பட் இந்த பிச்ல பவுலிங் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு ஆப்போனன்ட் டீம்ல பூரா ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேனுங்க. அந்த ஒரு காரணத்துக்காக தான் அபிஷேக் சர்மாவை இன்னைக்கு நம்ம டீம்ஸ்ல வந்து கன்சிடர் பண்ணலாம். ஃபேண்டசி வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுது. பேட்டிங்னு வந்தா ஃபர்ஸ்ட் அவருடைய பெரும்பாலான ஹை ஸ்கோர் வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல தான் வருது. பட் இப்போ தொடர்ந்து ஐபிஎல்ல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல தான் ஃபிளாப்பான ரிசல்ட் கொடுத்துட்டு இருக்காரு, ஏன்னு தெரியல. பட் நல்ல ஒரு இன்னைக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 30+ ரன் வந்து அடிச்சு கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. எந்த இன்னிங்ஸா இருந்தாலும் அபிஷேக் சர்மா ஆடுவார். ஹெட்டு அவருடைய பெரும்பாலான ஹை ஸ்கோர் வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல தான் வருது. நல்லாவே இன்டென்டோட ஆடக்கூடிய பிளேயர். ஹெட் வந்து ஃபர்ஸ்ட் பால் 6, 2வது பால் அவுட், அப்படி போற பிளேயர் தான். ஏன்னா ஃபுல்லா அடிச்சு ஆடணும் அப்படிங்கிற மாதிரி தான், அக்ரெசிவா ஆடணும் நினைப்பாரு. இன்னைக்கு வந்து அவர் சிங்கி, யான்சன் இவங்கள தான் ஃபேஸ் பண்ணி ஆகணும். ஸோ ஒன்னு மிஸ் ஆகலாம், இல்ல ஹிட் ஆகலாம். பட் இந்த வெனியூல பாருங்க 43 ஆவரேஜ், இந்த சீசன்ல 30 ஆவரேஜ். பட் நம்மளுடைய டீம்ஸ் வந்து அவரை கண்டிப்பா கன்சிடர் பண்ணி தான் ஆகணும். அவரை டிராப் பண்ணிட்டுலாம் போறதுக்கு வாய்ப்பே கிடையாது. 10 டீம் போட்டீங்கன்னா 6 டீம் வரைக்கும் நீங்க ஹெட்டை வந்து கண்டிப்பா கன்சிடர் பண்ணுங்க. அடுத்து இஷான் கிஷான் வந்து பெரும்பாலான ஹை ஸ்கோர் வந்து பேட்டிங் ஃபர்ஸ்ட்ல தான் வருது. இவருக்கு அந்த 3 பேருக்குமே அப்படிதான் இருக்கு. பேட்டிங் ஃபர்ஸ்ட் போனா நல்லா ஸ்கோர் பண்றாங்க. ஆனா கன்சிஸ்டன்சி கிடையாது. இவங்க ஹெட்டுக்கு கூட மேட்சுக்கு மேட்ச் ஒரு 30 ரன் அடிச்சு கொடுப்பாரு. ஆனா இஷான் கிஷான் அப்படி இல்லை, கன்சிஸ்டன்சி கிடையாது. ஒரு மேட்ச் 100 ஸ்கோர் பண்ணாருன்னா அடுத்து தொடர்ந்து ஒரு 3 மேட்ச் வந்து சிங்கிள் டிஜிட், 2, 3, 5 இந்த மாதிரி சிங்கிள் டிஜிட்ல போறாரு. அதுதான் அவர்கிட்ட பார்க்கக்கூடிய நான் பாக்குற மைனஸ். பட் இன்னைக்கு இஷான் கிஷான் இருந்து நான் கண்டிப்பா ஒரு கணிசமான ரன் எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஒரு 30 to ஒரு 40க்குள்ள ரன்ஸ் வந்து எதிர்பார்க்கிறேன். அதுலயும் ஃபர்ஸ்ட் பேட்டிங் அப்படின்னா கண்டிப்பா இந்த ரன்ஸ் வந்து எதிர்பார்ப்பேன். இந்த வெனியூலையும் அந்த ஆவரேஜ் நம்ம சொன்னதுக்கு ஏத்தாப்புல ஆடி இருக்கிறாரு. அடுத்து நிதிஷ் ரெட்டி. இந்த டீம்ல நல்ல கன்சிஸ்டன்சியா, நீங்க டீம் தோத்துட்டே இருக்கலாம், ஆனா நிதிஷ் ரெட்டி வந்து அவர் அடிச்சு கொடுக்கக்கூடிய அந்த 25ல இருந்து 30 ரன்ங்கிறத எல்லா மேட்ச்லயுமே ஆல்மோஸ்ட் ஆடிடுறாரு. ஒரு 10 மேட்ச் ஆடினாலும் ஒரு 7ல இருந்து 8 மேட்ச் வரைக்கும் இந்த கன்சிஸ்டன்சியை ப்ரூவ் பண்ணிடுவாரு. டீம் தோத்தாலும் அது ஃபர்ஸ்ட் பேட்டிங்கா இருந்தாலும் சரி, செகண்ட் பேட்டிங்கா இருந்தாலும் சரி, நிதிஷ் ரெட்டி வந்து இந்த ரன்னை அடிச்சு கொடுக்கறதுக்கு பாசிட்டிவ் இருக்கு. அதே போலதான் கிளாஸனும் பிளஸ் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன் இருக்கு. அது போக கன்சிஸ்டன்சியை வந்து ப்ரூவ் பண்ணுவார். எல்லா மேட்சுமே ஒரு 30ல இருந்து 35 ரன். நாட் ஓன்லி ஐபிஎல், இதுக்கு முன்னாடி நடந்த SA T20 ரிசல்ட் கூட நீங்க போய் பார்க்கலாம். எல்லா மேட்சுமே அந்த 30 to 35 இல்ல ஒரு 25 to 30 இந்த ரன்னை வந்து எல்லா மேட்சுமே அடிச்சிருவாரு. அது போக கூடவும் போகலாம். திடீர்னு இன்னைக்கு மேட்ச்ல 80 ரன் கூட அடிக்கலாம், நான் இல்லைன்னு சொல்லல. பட் இந்த கன்சிஸ்டன்சி அவர் வாங்கி கொடுக்கறதுனால அவர் வந்து நம்ம கண்டிப்பா நம்ம டீம்ஸ்ல வந்து கன்சிடர் பண்ணலாம். போத் இன்னிங்ஸ்லுமே நல்லா தான் ஆடி இருக்கிறாரு கிளாசன் வந்து. அங்கிட் வர்மா சரியான ஹிட்டர், ஹெட்டுக்கு தம்பி மாதிரி. ஃபர்ஸ்ட் பாலே 6 அடிக்கிறது, 2வது பாலே அவுட் ஆகி போறது. ஒரே ஒரு மேட்ச் மட்டும் 74 ஸ்கோர் பண்ணாரு. அந்த மேட்ச்லயும் ஒரு 12 ரன்ல இருக்கும்போது கேட்ச மிஸ் பண்ணதுனால அந்த ஹை ஸ்கோர் போச்சு. இல்லைன்னா பெருசா ஸ்கோர் வந்திருக்காரு. 5 மேட்ச்ல 140 ரன் அடிச்சிருக்காரு. 10 டீம் போடுறீங்களா, அட்லீஸ்ட் ஒரு 2 டீம்ல கண்டிப்பா கன்சிடர் பண்ணுங்க கிராண்ட் லீக்ல. ஏன்னா அந்த 74 அடிச்சு கொடுத்த மாதிரி எப்ப வேணாலும் இவரால் ஸ்கோர் பண்ண முடியும். அதுவும் பெருசா பேட்டிங் வாய்ப்பு கிடைக்காது. ஆடிட்டாங்கன்னா கடைசி ஒரு 2 ஓவர்ல இருந்து 3 ஓவர் வரைக்கும் தான் பேட்டிங் ஆடுறதுக்கான வாய்ப்பும் இருக்கும். அடுத்ததா பார்க்கக்கூடியது பவுலர்ஸ். 6 பவுலர்ஸ் இன்னைக்கு இறக்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ கம்மின்ஸ், அடுத்து உனட்கட்டு, அன்சாரி, அடுத்து ஹர்ஷல் பட்டேல், ஷமி, அடுத்து ஜாம்பா. இன்னைக்கு கம்மின் மெண்டிஸ் எடுத்துட்டு வர்றதுக்கு ஜாம்பா வந்து உண்மையிலே நல்ல பவுலர். அவர் எடுத்துட்டு வரலாம். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்லாம் பவுல் பண்ணாருன்னா கண்டிப்பா விக்கெட் டேக்கிங் பவுலரா இருப்பார். எனக்கு தெரிஞ்சு ஜாம்பாலாம் அந்த லெவலுக்கு மினிமம் ஜாம்பா கிட்ட இருந்து 1ல இருந்து 2 விக்கெட் எதிர்பார்க்கலாம். இந்த வெனியூல பாருங்க 3 மேட்ச்ல 4 விக்கெட் ஸ்கோர் பண்ணியிருக்கிறாரு. 4 ஓவரை கம்ப்ளீட்டா போலிங் பண்ணக்கூடிய போலர். ஆப்போனன்ட் டீம்ல இன்னைக்கு அவருக்கான ஆப்ஷன்ஸ்ங்கிறது
ஓப்பன் நல்ல ஃபேண்டசி வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். பிளேயிங் 11ல இருந்தா கண்டிப்பா உங்களுடைய டீம்ஸ்ல வந்து கன்சிடர் பண்ணுங்க. அப்படி இல்ல நாங்க கமிட்மெண்ட்ஸ் தான் எடுத்துட்டு வருவோம்னா எடுத்துட்டு வரட்டு அவரை ஒரு அட்லீஸ்ட் ஒரு டீம்ல கூட ட்ரை பண்ணி பாத்துக்கோங்க. கம்மின்ஸ், உனட்கட்டு, அன்சாரி, அடுத்து ஹர்ஷல் பட்டேல், ஷமி, இது ப்ராப்பரான ஒரு பவுலிங் ஆப்ஷனா இருக்கு. கம்மின்ஸ் வந்து பொதுவா அவருடைய ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல நல்லாவே விக்கெட் எடுக்கிறாரு. ஒரு 1-2 விக்கெட் வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பவுல் பண்ண எடுக்கிறாரு. செகண்ட் இன்னிங்ஸ்ல அதிகபட்சம் ஒரு விக்கெட் எடுத்து கொடுக்காரு. இந்த வெனியூல 10 மேட்ச் ஆடி 11 விக்கெட் எடுத்திருக்காரு. நான் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல கம்மின்ஸ் பவுல் பண்ண வந்தா என்னுடைய டீம்ஸ்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன். உனன்கட் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஆடுறாரு. இந்த டொமஸ்டிக் லீக்ல ஆடி இருக்காரு. பட் ஐபிஎல்ல ஏற்கனவே ஒவ்வொரு டீம் அவர் போகாத டீமே கிடையாது. புனே டீமுக்கு முதற்கொண்டு ஆடி இருக்கிறாரு. அவர் போகாத ஊரே கிடையாது அப்படிங்கிற மாதிரி போகாத டீமே கிடையாது. இந்த வெனியூல நல்லா பவுலிங் பண்ணி இருக்கிறாரு பாருங்க. 11 மேட்ச் ஆடி 17 விக்கெட்டு. அதே போல இந்த சீசன்ல இப்பதான் முதல் மேட்ச் லாஸ்ட் மேட்ச் தான் இறக்குறாங்க. பட் நான் வந்து 1-2 விக்கெட் வரைக்கும் அவர்கிட்ட எதிர்பார்க்கிறேன். ஏன்னா இந்த டீம்ல ஒரு லெஃப்ட் ஃபாஸ்ட் பவுலர் கூட இல்லை. அதனால அவர் இருக்கிறாரு. சிங் இருந்தாரு. பட் அவர் பாலாவில் தான் லாஸ்ட் மேட்ச் தோத்தாங்க. அதனால அவர் இன்னைக்கு எடுத்துட்டு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அன்சாரி ஒரு நல்ல ஒரு ஸ்பின்னர். அதிகபட்சம் ஒரு விக்கெட் எதிர்பார்ப்பாங்க. மேட்சுக்கு மேட்ச் ஒரு விக்கெட் எடுத்து கொடுக்கக்கூடிய பிளேயர். அந்த கன்சிஸ்டன்சியை கண்டிப்பா ப்ரூவ் பண்ணுவாரு. ஹர்ஷல் பட்டேல் செகண்ட் பவுலிங் பண்ணா என்னோட டீம்ல ஹர்ஷல் பட்டேல் இல்லாம இருக்காது. ஏன்னா செகண்ட் பவுல் பண்ணும்போது 2 விக்கெட் அந்த மாதிரிலாம் எடுத்துக்கியா, 3 விக்கெட் இந்த மாதிரி எடுக்காது. ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணாருன்னா மினிமம் 1 விக்கெட் அந்த மாதிரி எடுக்காரு. அதிகபட்சம் 2 விக்கெட் வருது. ஆனா செகண்ட் பவுல் பண்ணும்போது 2 விக்கெட் எடுக்காரு, 3 விக்கெட் எடுக்காரு, 4 விக்கெட் கூட ஹர்ஷல் பட்டேல் நம்ம எதிர்பார்த்தோம். பட் இந்த சீசன்ல கொஞ்சம் பெருசா ஃபார்ம் இல்ல. 4 மேட்ச்ல 4 விக்கெட். இந்த வெனியூல 7 மேட்சுக்கு 6 விக்கெட் எடுத்திருக்காரு. ஷமி ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணா என் டீம்ல இல்லாம இருக்க மாட்டாரு. அவருடைய ஃபர்ஸ்ட் பவுலிங் ஆப்ஷனுங்கிறது நல்லாவே இருக்கும். கண்டிப்பா விக்கெட் டேக்கிங் பவுலரா வந்துருவாரு. செகண்ட் ஃபர்ஸ்ட் பண்ணா ஷமி திடீர்னு 4 விக்கெட் கூட எடுத்து கொடுத்துருவாரு. அந்த மாதிரி பவுலர் 5 விக்கெட் கூட எடுத்து கொடுத்துருவாரு டப்புனி. ஆனா செகண்ட் இன்னிங்ஸ்ல இந்த மாதிரி பெரிய விக்கெட் எடுக்க மாட்டார். பட் மினிமம் 1-2 விக்கெட் வந்து செகண்ட் இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணும்போது மினிமம் 1-2. ஆனா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணும்போது 1 விக்கெட் கூட எடுப்பாரு. பிளஸ் இந்த மாதிரி பெரிய பெரிய விக்கெட் கூட அவருடைய ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல இருந்து தான் நிறைய மேட்ச் வந்து வந்திருக்கு, பார்த்திருப்பீங்க. அடுத்ததா நம்மளுடைய பஞ்சாப் டீம். நம்ம பஞ்சாப் டீம்லாம் இந்த சீசன் வேற மாதிரிங்க. எனக்கு இந்த வருஷம் என்ன ஆசைனா ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு ஆசை இருக்கு. ஒண்ணு பஞ்சாப், இல்ல டிசி, இல்ல ஆர்சிபி. இந்த கப்பே அடிக்காத டீம் வந்து கப் அடிச்சா இந்த வருஷம் நல்லா இருக்குன்னு தோணுது. அதுல ஒரு டீம் தான் நம்மளுடைய பஞ்சாப். பார்ப்போம் எப்படி ஆடுறாங்கன்னு பார்ப்போம். ஸோ பிரியன்ஸ் ஆர்யா, பிரப்சிம்ரன் சிங், அடுத்து வந்து நம்மளுடைய ஸ்ரேயஸ், வாதிரா, அடுத்து மேக்ஸ்வெல், ஸ்டோயினிஸ், 6 பேர் இருக்காங்க. சூப்பர் ஆடக்கூடிய பிளேயர்ஸ். இதுல பிரியன்ஸ் ஆர்யா மேல எனக்கு பெருசா நம்பிக்கை இல்லை. நீங்க பாத்தீங்கன்னா அவர் இதுக்கு மொத்தம் 4 மேட்ச் ஆடி இருக்கிறாரு. 158 ரன் ஸ்கோர் பண்ணாலும் சிஎஸ்கே கிட்ட விளையாடும் போது எத்தனையோ கேட்ச வந்து மிஸ் பண்ணாங்க அவருக்கு. அதே போல மேட்ச் வந்து யாரு கூட ஆடினாங்க, பஞ்சாப் வர்சஸ் ஜிடி. அந்த மேட்ச்லயும் அவருக்கு கம்மியான ரன்ல வந்து கேட்ச மிஸ் பண்ணாங்க. வெறும் 12 ரன்ல இருக்கும்போது அதை விட்டதுக்கு அப்புறம் 42 ரன் கிட்ட ஸ்கோர் பண்ணிட்டாரு. இல்லைன்னு சொல்ல, ஒரு லைஃப் கிடைச்சா யாருனாலும் அதை வந்து ப்ரூவ் பண்றதுதான். பட் 2 மேட்சுமே அவர் அடிச்ச மேட்சுமே அவரால அடிக்கல. அவர் ஃபீல்டிங் மிஸ்டேக்னால அவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அதனாலதான் அவர் ஸ்கோர் பண்ணாரு. அதனால நான் பிரியன் சரியாக்கு பெருசா ஃபேண்டசி வேல்யூ கொடுக்கல. இன்க்ரீஸ் கம்மி பண்ணதான் நான் செய்வேன். அதுக்கப்புறம் பிரப்சிம்ரன் சிங் நல்லா ஆடக்கூடிய பிளேயர். நான் சொல்லியிருக்கேன், ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ண வந்தாருன்னா அதிகபட்சம் 10-20 தான். நிறைய மேட்ச் நான் பார்த்திருக்கேன். அவருடைய சிங்கிள் டிஜிட்ல ஸ்கோர் பண்ணி கொடுக்குறாரு. சேசிங் வந்துட்டுனா செகண்ட் பேட்டிங் வந்துட்டாருன்னா கண்டிப்பா 30+ ரன் ஸ்கோர் பண்ணிடுறாரு எப்படினாலும். ஃபர்ஸ்ட் பேட்டிங்ல 10க்கு 2-3 மேட்ச் தான் நல்ல ரிசல்ட் கொடுக்காரு. அதுவே செகண்ட் பேட்டிங் வந்தா 10க்கு 7 மேட்ச் வரைக்கும் நல்ல ரிசல்ட் கொடுக்காரு. ஐயர் எந்த இன்னிங்ஸ் வந்தாலும் சரி ஒரு 30-40 ரன் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் லாஸ்ட் 2 மேட்சா ஃபிளாப்பான ரிசல்ட் கொடுக்காரு. காரணம் ரொம்ப விலகி ஆடுறாரு. அதை பவுலர்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க அவங்களுக்கு ஏத்தாப்புல. அதுதான் அவருடைய பெரிய மைனஸா நம்மளே பாக்குறோம். பட் 30-40 ரன் அது ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணாலும் சரி செகண்ட் பேட்டிங் பண்ணாலும் சரி நல்ல ஃபார்ம்ல கூட இருக்காரு. 2 மேட்ச் ஃபிளாப் ஆன கூட அவருடைய ஆவரேஜ் பாருங்க இந்த சீசன்ல 42, இந்த வெனியூல பாருங்க 46 இருக்கு. ஸோ நம்ம 30-40 ரன் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். வாதிரா கொஞ்சம் நல்ல பொறுமையா ஆடக்கூடிய பிளேயர். வந்த உடனே காட்டு சுத்திட்டு போற ஆள் கிடையாது. கொஞ்சம் ஒரு 10-15 ரன் அடிக்கிற வரைக்கும் இன்ஜின் வந்து ஸ்லோவா தான் ஸ்டார்ட் ஆகும். ஆயிட்டு ஸ்கோர் பண்ணிடுவார்ல, அந்த மாதிரிதான். குறையாம நம்ம வந்து ஒரு 25-30 ரன் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். போத் இன்னிங்ஸ்லயுமே நல்லா ஆடக்கூடிய ஒரு டீசென்டான ஒரு பேட்டர் தான். மேக்ஸ்வெல் பேட்டிங்ல ஒண்ணுமே கிடையாது. 4 மேட்ச்ல வெறும் 31 ரன். ஒரு மேட்ச் வாய்ப்பு இல்லைன்னு. ஆனா இந்த பேட்டிங்கை விட இந்த பவுலிங்ல சிறப்பா பண்றாரு. 4 மேட்ச்ல 3 விக்கெட் எடுத்து கொடுத்துடுறாரு. அதுதான் மேக்ஸ்வெலோட ஃபேண்டசி வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ணுது.
பேட்டிங் மட்டும் இன்னும் கொஞ்சம் ஆடிட்டா இருந்தாங்க. ஏன்னா ஒரு விக்கெட்டுக்கு 25 பாயிண்ட் பிளஸ் இப்போ ட்ரீம் லெவன்ல நமக்கு வந்து ஒரு விக்கெட்டுக்கு 30 பாயிண்ட் ஆக்கிட்டாங்க. ஸோ ஏன்னா பேட்ஸ்மேனுக்கு ஃபுல் அட்வான்டேஜா இருக்குன்னு சொன்னதுனால ஒரு விக்கெட்டுக்கு 30 பாயிண்ட் சூப்பர் அப்டேட், மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ 30 பாயிண்ட் சரிங்களா. அப்போ ஒரு 15ல இருந்து 20 ரன் அடிச்சு கொடுத்தா கூட அதுக்கு ஒரு 25 பாயிண்ட் வந்ததுன்னா கூட நல்ல பாயிண்ட்ஸ் பெறுவாரு. கண்டிப்பா மேக்ஸ்வெல் கிட்ட இருந்து ஒரு கேட்ச் பிடிப்பாரு 8 பாயிண்ட். ஸோ அதனால ஃபேண்டசி வேல்யூ வந்து மேக்ஸ்வெலுக்கு இன்க்ரீஸ் ஆகும். ஸ்டோயினிஸுக்கு அப்படிதான் இருந்தது, பட் அவர் அதை பயன்படுத்திக்க மாட்டேங்காரு. இந்த சீசன் ஃபுல்லா ஃபிளாப். யாரெல்லாம் ஸ்டோயினிஸை 4 மேட்ச் எடுத்தீங்களோ ஃபிளாப் தாங்க. பாருங்க 4 மேட்ச்ல 25 ரன் 9 ஓவர் பவுலிங் பண்ணி 0 விக்கெட் தான் இந்த சீசன்ல. இந்த வென்யூலையும் 2 மேட்ச் ஆடி 40 ரன் 0 விக்கெட் தான் எடுத்திருக்கிறாரு. பட் ஒரு டேஞ்சரான பிளேயர் ஹல்க் மாதிரி. எப்படி 10 மேட்ச் இருக்கு அப்படின்னா ஒரு மேட்ச்ல இருந்து 2 மேட்ச் தான் பெருசா ஸ்கோர் பண்ணுவாரு. அதுக்காக நீங்க 10 மேட்சும் அவரை ட்ரை பண்ண கிராண்ட் லீக் பிளே பண்றவங்க ட்ரை பண்ணி தான் ஆகணும். இன்னைக்கு கூட நான் ஒரு டீம் போட்டேன்னா ஸ்டோயினிஸை கண்டிப்பா கேப்டன் வைஸ் கேப்டனா ட்ரை பண்ணுவேன். ஏன்னா இன்னைக்கு அவன் அடிப்பானா அடிக்க மாட்டானாங்கிறது நம்ம கையில இல்லை. அதனால அட்லீஸ்ட் ஒரு டீம்ல வந்து கேப்டன் வைஸ் கேப்டன் நம்ம வந்து கன்சிடர் பண்ணிக்கிடணும். அதுக்கப்புறம் நம்மளுடைய பவுலர்ஸ் ஷாசாங் சிங் மட்டும் பேட்டிங். ஷாசாங் சிங் வந்து எனக்கு தெரிஞ்சு எப்பெல்லாம் ஷாசாங் வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் வராரோ அப்பெல்லாம் 30+ ரன் கன்சிஸ்டன்சியா ஸ்கோர் பண்ணி கொடுத்துடுறாரு. நல்லாவே பேட்டிங் ஆடுறாரு. செகண்ட் பேட்டிங் வந்தா சேசிங் ப்ரெஷர்ல அவுட் ஆயிடுறாரு நிறைய மேட்ச்ல. இந்த வென்யூ அண்ட் இதுலயும் நல்லாவே ஆவரேஜ் இருக்கு. யாஸ்தகூர், ஜான்சன், சிங்கு, சகாலு, ஃபெர்குசன், இதுல நான் பாக்குறது ஜான்சனுக்கு இம்பார்ட்டன்ஸ், ஃபெர்குசன், அதுக்கப்புறம் சிங், இந்த 3 பவுலர்ஸுக்குமே நீங்க இம்பார்ட்டன்ஸ் எடுத்தே ஆகணும். இதுல இவரு முக்கியம் இல்லை அவரு முக்கியம் இல்லை. யாஸ்தகூருக்கு ஒரு 50-50 ஆப்ஷன்ல போகலாம். 10 டீம் போட்டீங்க அப்படின்னா கிராண்ட் லீக்ல ஒரு 3 டீம் வரைக்கும் ட்ரை பண்ணுங்க. சகால 10 டீம் போட்டீங்க அப்படின்னா ஒரு 2 டீம் வரைக்கும் ட்ரை பண்ணுங்க. ஏன்னா நீங்க பெருசா ஸ்பின்னுக்கு சப்போர்ட் பண்ணாதுங்கிற ஒரு காரணத்துக்காக, பட் அவருக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கு. அதனால ஒரு 4 டீம் வரைக்குமே நீங்க போக்கஸ் பண்ணுங்க. ஆனா பெருசா இந்த ராஜீவ் காந்தி இன்டர்நேஷனல் ஸ்டேடியம்ல ஸ்பின்னுக்கு வேல்யூ இல்லை. மொத்த விக்கெட்டே ஸ்பின்னர் சேர்ந்து எல்லா ஸ்பின்னர்ஸ் சேர்ந்து 3ல இருந்து 5 விக்கெட் தான் எடுக்க போறாங்க. அதிகபட்சம் 3ல இருந்து 5. ஸோ சகாலுக்கான வேல்யூ இல்லை. ஆனா சிங் வந்து இனிஷியல் பிளஸ் டெத்து. யாரு ஃபெர்குசன் பவர் பிளேல வரைய மாட்டார், மிடில் பிளஸ் டெத். யான்சன் இனிஷியல் பிளஸ் டெத்னு சொல்லி இந்த 3 பவுலரும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி இருக்கிறாங்க. இந்த சீசன்ல 4க்கு 6, அதுவும் ஒரு மேட்ச் விக்கெட் எடுக்கல. யான்சன் 4க்கு 3 பிளஸ் லைட்டா ஒரு பேட்டிங் அட்வான்டேஜ் வேற இருக்குது. அது பெருசா யூஸ் ஆகுமா இல்லையான்னு தெரியல, பட் பேட்டிங் அட்வான்டேஜ் இருக்கு. ஸோ இந்த பவுலர்ஸ் எல்லாம் கொஞ்சம் மிஸ் பண்ணிடாதீங்க. இதுல ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணா செகண்ட் பவுல் பண்ணா இந்த இதே கிடையாது. இந்த 3 பேருமே ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணாலும் சரி செகண்ட் பவுல் பண்ணாலும் சரி 1ல இருந்து 2 விக்கெட் எடுத்து கொடுக்கக்கூடிய பிளேயர்ஸ் தான் ஃபெர்குசனு, யான்சனு, சிங் 3 பேருமே. குறிப்பா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணா எடுத்துருங்க. அடுத்ததா இப்போ நீங்க ஸ்மால் லீக் விளையாடுறீங்களா, இந்த 9 பிளேயரை நீங்க கண்டிப்பா மிஸ் பண்ணவே கூடாது. யாரெல்லாம் ஸ்ரேயஸ் ஐயர், பிரப்சிம்ரன் சிங், அடுத்து மேக்ஸ்வெல், ஃபெர்குசன், சிங், ஹெட், அபிஷேக் சர்மா, கிளாசனு, கம்மின்ஸ். உங்களுடைய 10வது பிளேயரா யார் இருக்கலாம் உங்களுக்கு பார்த்த உடனே தெரியும். இதுல வந்து யான்சனை கூட நீங்க ட்ரை பண்ணலாம் இல்லையா. 10வது பிளேயரா சகால கூட நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். 11வது பிளேயரா நீங்க வந்து இதுல இஷான் கிஷாந்த ட்ரை பண்ணலாம். இல்ல அப்படின்னா நிதிஷ் ரெட்டியை ட்ரை பண்ணலாம். இந்த மாதிரி ஆப்ஷன்ல தான் உங்களுடைய ஆப்போனன்ட்ஸ் எல்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். ஸ்மால் லீக் விளையாடுறீங்கன்னா கேப்டன் வைஸ் கேப்டன் ஸ்ரேயஸ் ஐயர், சிங்கு, ஹெட், அபிஷேக் சர்மா. இதுல கேப்டனா ஸ்ரேயஸ் ஐயரை ட்ரை பண்ணலாம், வைஸ் கேப்டனா ஹெட்டா ட்ரை பண்ணலாம், அது உங்களுடைய விருப்பம். பட் ரிஸ்கான கேப்டன் வைஸ் கேப்டன் பாத்தீங்கன்னா சிங்கு அண்ட் அபிஷேக் சர்மா. ஒரு மேட்ச் கூட ஆடல அபிஷேக். 5 தோணிச்சு எனக்கு இன்னைக்கு ரிஸ்க் எடுக்கணும்னு தோணுது. சரி ஒரு 200 ரூபாய் இன்வெஸ்ட் பண்றேன், ஒரு 1000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்றேன், இன்ட்டு 3 வரணும் அவர் அடிச்சா. இல்ல போனா போயிட்டு போகுதுன்னு நினைக்கிறவங்க மட்டும் பண்ணுங்க. பட் அந்த போனா போயிட்டு போகுது அப்படின்னு டீம் போடாதீங்க. ஏன்னா எல்லாமே நம்ம காசு தான். ரிஸ்க் எடுக்கலாம், அதுக்குன்னு ஏக்கர் கணக்கா ரிஸ்க் எடுக்காதீங்க. ஓரளவுக்கு பார்த்து ட்ரை பண்ணுங்க. ஏன்னா அபிஷேக் சர்மாவை உங்க ஆப்போனன்ட் யாருமே இன்னைக்கு கேப்டன் வைஸ் கேப்டனா ட்ரை பண்ண மாட்டாங்க. மோஸ்டா உங்க ஸ்மால் லீக்ல ஸ்ரேயஸ் ஐயர் கேப்டன், வைஸ் கேப்டன் ஹெட், இந்த மாதிரி தான் இருக்கும். அண்ட் சிங்க வேணா ஒரு சில பேர் வந்து ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. நீங்க ட்ரை பண்ணி அபிஷேக் அடிச்சிட்டானா வின்னு, இல்லைன்னா தோல்வி. அதுவே நீங்க ஸ்ரேயஸ் ஐயர் சேஃபா போட்டு ஏதாச்சும் ஒரு பிளேயர்ல ரிஸ்க் எடுங்க. இந்த பிளேயருக்கு இந்த பிளேயர் அப்படிங்கிற மாதிரி ரிஸ்க் எடுங்க. கேப்டன் வைஸ் கேப்டன்ல கொஞ்சம் கவனமா தான் நம்ம இருக்கணும். இஷ்டத்துக்கு ரிஸ்க் எடுக்க முடியாது. அண்ட் லோ பர்சன்டேஜ்ல நான் பார்க்கக்கூடியது வேதிரா அண்ட் சகா. இந்த 2 பேருமே, ஏன்னா எல்லாருமே ஸ்ரேயஸ் ஐயர், பிரப்சிம்ரனு, பிரியன் சாரியா, மேக்ஸ்வெல் இப்படிதான் போறாங்க. இந்த 2 பேரை கண்டுக்கிறதே கிடையாது யாரும். அதே போல பவுலிங் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா நம்மளே சொன்னோம், நம்ம யாரு சிங்கு, ஃபெர்குசனு, யான்சன் தான் பாக்குறோம். சகால கவனிக்கிறதே கிடையாது. ஸோ கிராண்ட் லீக் மாதிரியான லீக்ல இந்த பிளேயர்ஸை கவனம் கொடுங்க.
ஹர்ஷல் பட்டேல், இஷான் கிஷான் இவங்க பிளேயிங் லெவலில் இருந்தால் தான் ஹர்ஷல் பட்டேல் இம்பார்ட்டன்ட் கூட. இஷான் கிஷானே ட்ரை பண்ணீங்க கண்டிப்பா. அடுத்ததான் நம்மளுடைய ஸ்மால் லீக் டெமோ டீம் 2 டீமா நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். கிளாசன், பிரப் சிம்ரன் சிங். கிளாசனுக்கு பதிலாக இஷான் கிஷான் கூட நீங்க எடுக்கலாம். இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு ரிஸ்கான ஆப்ஷன். ஐயரு ஹெட்டு வாதிரா, இங்க ஐயரு ஹெட்டு பிரியன்ஸ் ஆர்யா, இது ஒரு ரிஸ்க். யார் வேணுங்கிறத நீங்களே டிசைட் பண்ணலாம். அபிஷேக் சர்மா யான்சன் எந்த ரிஸ்க்கும் எடுக்கல. ஷமி சிங்கு கம்மின்ஸ் பெர்குசன், இங்க ஷமி சிங்கு கம்மின்ஸ் பெர்குசன் சேஃபா எடுத்திருக்கேன். இந்த இடத்துல ஷமிக்கு பதிலா கூட ஆடம் ஜாம்பா பிளேயிங் லெவல்ல இருந்தாருன்னா கண்டிப்பா எடுக்கலாம். 1 விக்கெட் எடுத்து கொடுப்பார். இல்லைன்னா ஹர்ஷல் பட்டேல் செகண்ட் பவுலிங் ஆப்ஷனுக்கு வந்தாருன்னா ஹர்ஷல் பட்டேல் கூட இம்பார்ட்டன்ஸ் எடுத்து பாருங்க. ஸோ அவ்வளவுதான் நண்பா நம்மளுடைய ப்ரெடிக்ஷன். ஸோ வீடியோ கண்டிப்பா பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைட்டா பயனுள்ளதா இருந்திருக்கும் நான் நம்புறேன். ஸோ வீடியோ லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா.